தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் நான் ஒரு செய்தி பார்த்தேங்க. காலை கதிரில் தமிழ்நாட்டோட சாராய கடையோட விற்பனை வந்து ஒரு 3 நாளில் ரொம்ப அந்த பியர் சாராயம் இருக்குல்ல, அதோட அளவு வந்து அளவுக்கு அதிகமாக விற்பனை ஆகிருக்குன்னு ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 40.60 லட்சம் பெட்டிகள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் காலியாக இருக்குது. அப்படின்னா இந்த அரசாங்கம் நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் சாராயம் குடிங்க, சாராயம் குடித்து செத்து போங்க, எங்களுக்கு தேவை வருமானம், எங்கள் வருமானம் நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் புள்ளக்குட்டிங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லுது. உங்களுக்கும் கொஞ்சம் கூட சூடு சோரணம் இல்லாமல் மானங்கெட்டத்தனமாக புத்தி இல்லாமல் சாராயத்தை வாங்கி குடிக்கிறீங்க. நீங்கள் குடிக்கிறது இல்லாமல் நாட்டை கெடுக்கிறீங்க. நாட்டை கெடுத்தது இல்லாமல் தான் குடும்பத்தையும் கெடுக்கிறீங்க. உங்களால் கட்டிய மனைவிக்கு தொல்லை, உங்களால் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தொல்லைங்க, ஒழுங்காக படிக்க வைக்கிறதில்ல, ஒழுங்காக அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகும். குடிக்கிற உங்களால் குடும்பத்துக்கும் பிரச்சனை, நாட்டுக்கும் பிரச்சனை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு நீங்கள் எப்பயோ சாகிறது. ஒரே அடியாக ஏதாவது மருந்து வாங்கி குடிச்சிருங்க. நாடும் நல்லாயிருக்கும், நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. முக்கியமாக என் புருஷன் குடிச்சிட்டு வந்து என்னை தொல்லை பண்ணுறான், அடிக்கிறான்னு திட்டுற பொண்டாட்டிங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைங்களும் சந்தோஷமாக படிப்பாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. குடிச்சு இப்படி உங்களால் ஒரு குடும்பம் நாசமாக போகுது, ஒரு சமுதாயமே நாசமாக போகுது. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.